மதுரையில் மீனாட்சி அம்மன் ஃபேமஸ்ஸு, மதுரையில் மல்லிகைப்பூ ஃபேமஸ்ஸு. அதே மாதிரி மாடர்ன் ரெஸ்டாரண்ட்டில் எங்களுடைய குவாலிட்டி அவ்வளோ ட்ரெடிஷன். இந்த மாடர்ன் ரெஸ்டாரண்ட்டு 1940களிலேயே திறந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 72ல் இங்கே படிக்க வந்தேன். இப்போ எனக்கு 70 வயசாயிடுச்சு. 72ல் இங்கே வந்து படிக்க வரும் பொழுது 2 இட்லி ஒரு தோசை 45 பைசா. நல்ல சாப்பாடு, நல்ல டிஃபனு. இன்னும் என்னால் மறக்க முடியல. 70 வயசா தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறேன். இங்கே வந்து நாங்கள் எப்போ வந்தாலும் இங்கே தான் சாப்பிடுவோம். ஒரு 4 தலைமுறையாக இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கோம். மதுரைக்கு வந்தால் நாங்கள் இங்கே தேடி தேடி வந்து இங்கே தான் சாப்பிடுவோம். எப்பயுமே நல்லா இருக்கும் சாப்பிடுவோம். இவங்க தாத்தா இங்கே வந்து இவங்க கொள்ளு தாத்தா எங்கள் செயின்ட் மேரி ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக இருந்தார். ஸோ இங்கே வீடு பக்கத்தில் இருந்தனால எப்பயுமே இங்கே வந்து நாங்கள் சாப்பிடுவோம். இங்கே வீடு இருந்ததுனால அப்போ வந்து எல்லாம் தூக்குச்சட்டிலாம் கொண்டு வந்து சாம்பார்லாம் வாங்கிட்டு வந்து ஓடி போயிடுவாங்க. தரமான காய்கறி. அதில் வந்து சும்மா சோடையா சில ஹோட்டலில் அங்கே சோடையா இருக்கக்கூடிய காய்கறிகளை வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வாங்கக்கூடிய காய்கறிகள் உடலுக்கு நல்ல சத்தாக இருக்கக்கூடிய காய்கறிகளாக வளர்ந்துறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இந்த நிறுவனத்தை ஏறத்தாழ ஒரு 3 தலைமுறைகளாக நடத்திட்டு வர்றாங்க. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. அது இல்லாத பெண்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிக்கிறோம். சாம்பார், முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார். அது ரசம், டொமேட்டோ ரசம், உருளைக்கிழங்கு காரக்கறி, அவியல், வெண்டிக்காய் புளிப்பச்சடி, பப்படம், வெஜ்ஜி பிரியாணி, குருமா, தயிர் பச்சடி, கேட் ரைஸ் தயிர் சாதம். சப்பாத்தி
இங்கே வந்து நாங்கள் எப்போ வந்தாலும் இங்கே தான் வந்து சாப்பிடுவோம். ஒரு 4 தலைமுறையாக இங்கே சாப்பிட்டுட்ருக்கோம். இவங்க கொள்ளு தாத்தா, இவங்க தாத்தா, நான், என் பொண்ணு, இவங்க எல்லாருமே சாப்பிடுவோம். அதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் இங்கே தான் சாப்பிட்ருக்காங்க. எப்பயுமே நல்லா இருக்கும். இங்கே மதுரைக்கு வந்தால் நாங்கள் இங்கே தேடி தேடி வந்து இங்கே தான் சாப்பிடுவோம். எப்பயுமே நல்லா இருக்கும் சாப்பிடுவோம். நேட்டிவ் மதுரை, நாங்கள் இப்போ இருக்கிறது சென்னை. மதுரைக்கு எப்போ வந்தாலும் இங்கே தான் வந்து சாப்பிடுவோம். இங்கே வீடு இருந்ததுனால அப்போ வந்து எல்லாம் தூக்குச்சட்டிலாம் கொண்டு வந்து சாம்பார்லாம் வாங்கிட்டு வந்து ஓடி போயிடுவாங்க. அந்த மாதிரி இங்கே டிஃபன் காலையில் அந்த மாதிரி எல்லாம். இவங்க தாத்தா இங்கே வந்து இவங்க கொள்ளு தாத்தா எங்கள் செயின்ட் மேரி ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக இருந்தார். ஸோ இங்கே வீடு பக்கத்தில் இருந்தனால எப்பயுமே இங்கே வந்து நான் சாப்பிடுவேன். என்னுடைய பேர் வந்து வள்ளிநாயகம். நான் இங்கே ஹோட்டலில் வந்து 2002 வந்தது. இங்கே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஃபுல்லாக இது பண்ணிட்டு மெயின் பேசி இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிருந்து சாம்பார், ரசம், கூட்டு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே. அது போக கேசரி, காலையில் உள்ள பொங்கல், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே 20 இயர்ஸாக இது பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா ஃபேமிலி எல்லாமே இங்கே தான் செட்டில் ஆகிடுச்சு. எல்லாம் இங்கே தான் இருக்கிறது பார்த்து. சாம்பார் சார் நமஸ்காரம், வணக்கம். மாடர்ன் ரெஸ்டாரண்ட் ஸ்வீட் ஸ்டால் இஸ் ஃபேமஸ் சார். மதுரையில் மீனாட்சி அம்மன் ஃபேமஸ்ஸு, மதுரையில் மல்லிகைப்பூ ஃபேமஸ்ஸு. அதே மாதிரி மாடர்ன் ரெஸ்டாரண்ட்டில் எங்களுடைய குவாலிட்டி அவ்வளோ ட்ரெடிஷன். மைசூர் பாக்கு நம்பர் 1 மைசூர் பாக்கு, பழைய ட்ரெடிஷன். எங்கேயுமே மைசூர் பாக்கு வந்து எவ்வளோ விஷயங்கள் கிடைக்குது, ஆனால் இந்த மாதிரி பழைய ட்ரெடிஷன் நாங்கள் இன்னும் மெயின்டைன் பண்ணுறோம். அதே மாதிரி எல்லாமே நெய்யில் போடுறது தான். ஜாங்கிரி, மைசூர் பாக்கு, பாதுஷா, நெய் பாதுஷா எல்லாமே ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும். மிக்சர் எங்களுடைய ஸ்பெஷல் மிக்சர் ரொம்ப பிரமாதமாக ஒரு குவாலிட்டி குவான்டிட்டி நல்லாவே இருக்கும். அதுவும் பால் அல்வா ரொம்ப ஃபேமஸ் எங்கள் இதில். ரொம்ப ஒரு தனி ட்ரெடிஷன் வந்து மைசூர் பாக்கு பால் அல்வா ரொம்ப ஸ்பெஷல். ரொம்ப அருமையாக இருக்கும். குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாமே கரெக்டாக இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. மதுரை திண்டுக்கல் ரோட்டில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிற வழியில் இந்த மாடர்ன் ரெஸ்டாரண்ட்டு 1940களிலேயே திறந்துட்டாங்க. அப்போ இருந்து இந்த கடை இயங்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 72 இங்கே படிக்க வந்தேன். இப்போ எனக்கு 70 வயசாயிடுச்சு. 72 இங்கே வந்து படிக்க வரும் பொழுது 2 இட்லி 1 தோசை 45 பைசா. நல்ல சாப்பாடு, நல்ல டிஃபனு. இன்னும் என்னால் மறக்க முடியலை. 70 வயசா தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ சாப்பாடு வந்து நல்லா காய்கறியோட, வயிற்றில் அல்சர் வராது. பொதுவாக ஹோட்டலில் சாப்பிட்டா அல்சர் வரும்பாங்க. நான் ஏறத்தாழ
70களில் இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு அல்சர் வந்தது கிடையாது. அதனால நான் விரும்பி இங்கே மதுரைக்கு வரும்பொழுதெல்லாம் இங்கே வந்து சாப்பிடுவேன். அப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த சாப்பாடு டிஃபனு வேணுங்கிற சுத்த சைவ சாப்பாடு, காய்கறிகள்லாம் நல்ல தரமான காய்கறி. அதில் வந்து சும்மா சோடையா சில ஹோட்டலில் அங்கே சோடையா இருக்கக்கூடிய காய்கறிகளை வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வாங்கக்கூடிய காய்கறிகள் உடலுக்கு நல்ல சத்தாக இருக்கக்கூடிய காய்கறிகளாக வழங்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இந்த நிறுவனத்தை ஏறத்தாழ ஒரு 3 தலைமுறைகளாக நடத்திட்டு வர்றாங்க. மதுரையில் தரமான சாப்பாடு, உரப்பு இல்லாமல் உப்பு இல்லாமல் சர்க்கரை நோய் வராது. இங்கே வந்து சாப்பிட்டா நிறைய பேருக்கு சர்க்கரை நோய் இருக்கு, இங்கே வந்து சாப்பிட்டு பார்த்தா சர்க்கரை நோய் வராது. அதனால அதுக்கெல்லாம் நான் தான் உதாரணமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வாழ்த்து சொல்றேன். அதே போல நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. அது இல்லாத பெண்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிக்கிறோம்.